உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் அப்புவும் எம்ம கூட இருக்கா. ஹாய் அப்பு. ஹாய் மீனு. அப்பு, உனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மீனு. உனக்கு அந்த பட்டர்ஃப்ளைஸ் எப்படி உருவாதுன்னு தெரியுமா? எப்படி மீனு? சொல்றேன் அப்பு. பட்டர்ஃப்ளை எப்படி வருதுன்னு சொல்லி கேக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், தெரியுமா? நான் உனக்கு சொல்லவா பட்டர்ஃப்ளை எப்படி வருதுன்னு? ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அது வந்து மல்பெரி அப்படின்னு சொல்லி ஒரு தாவரத்தோட இலையில முட்டை போடும். அந்த முட்டைகள் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த முட்டையில இருந்து குட்டி ஒரு புழுவா வெளியே வரும். அந்த புழு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் மீனு? அது பார்க்கிறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பட்டர்ஃப்ளை வந்து அந்த எக்ல இருந்து குட்டி புழுவா வெளியே வரும் அப்படின்னு சொல்லி. அந்த புழுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன பிடிக்கும் மீனு? நான் சொன்னேன் இல்லையா, அந்த மல்பெரி இலையில வந்து முட்டை போடும்னு சொல்லி. அந்த மல்பெரி இலைகளை தான் அந்த குட்டி புழு விரும்பி சாப்பிடுமா. அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆமா அப்போ. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த மல்பெரி இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குட்டி புழு பெரிய புழுவா வளர்ந்துருமா. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இலைகள் மேலேயே தன்னை சுத்தி ஒரு கூடு மாதிரி அமைச்சுக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளேயே அந்த புழு இருக்குமா. இந்த நிலைமையில அதோடைய பேர் என்ன தெரியுமா? கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்வாங்க பப்பு? கூட்டுப்பு சொல்லுவாங்க மீனு. ஆமா அப்போ. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கூட்டுக்குள்ள இருந்து புழு தானே உள்ள போச்சு. கூட்டுப்புழு தானே உள்ள போச்சு. ஆனா அது வெளியே வரும்போது ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃப்ளையா, அழகான ஒரு பட்டாம்பூச்சியா வெளியே வருமா அப்போ. இந்த மாதிரி தான் அப்போ அழகான பட்டாம்பூச்சி வருது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா பட்டாம்பூச்சி எப்படி வருதுன்னு? மீனு. ஆமா அப்போ. உனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மீனு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பட்டர்ஃப்ளைஸ்னா ரொம்ப பிடிக்குமா? பட்டர்ஃப்ளைஸ யாரும் பிடிச்சு அதை துன்புறுத்த கூடாது. அது வந்து ரொம்ப மெல்லிய இறகுகள் இருக்கும். அது பறக்கும்போது அழகா இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ரசிக்கணும். யாரும் அதை புண்படுத்த கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பட்டர்ஃப்ளை எப்படி வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்கிறேன். அது வரைக்கும் நானும் அப்புவும் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறோம். பாய் பாய். பாய் பாய்.